அது அவர் தெளிவா சொல்லியிருக்கிறார். அதனால அதை நம்ம எப்படி நம்ம அதை தவறா நம்ம எடுத்துக்க முடியாது. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, முடியாதுன்னு சொல்லல. எந்த காரணத்துக்காண்டி நாங்கள் உடனடியா ஒரு நடவடிக்கை எடுக்க முடியல, இல்ல குற்ற சம்பவங்கள் இப்படி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, அதுக்குண்டான காரணங்கள் அவர் சொல்லியிருக்கிறார். கண்டிப்பா அந்த வெள்ளை அறிக்கை வந்த பிறகு அரசாங்கம் என்ன சொல்றாங்க, எந்தெந்த வாக்குறுதிகள் பொறுத்த வரைக்கும் அவங்க நடைமுறைப்படுத்த போறாங்க, மீதி இப்போதைய காலகட்டத்தில் செய்ய முடியாதுங்கிறது அவங்க சொல்ல போறாங்க. அதுதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சார், விஜயோட திருச்சி ஸ்பீச் எப்படி பாக்குறீங்க சார்? இன்னும் பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருள் நடமாட்டம், இதுக்கு எல்லாமே முந்தைய ஆட்சியை தான் அவர் பண்ணி சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க நீங்க? முதல்வர் அன்றைக்கு திருச்சியில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 3 வாரங்கள் தான் ஆயிருக்கு. சில காரணங்களால இந்த கொலை, இந்த காரணம் அவர் சொல்லியிருக்கிறார். போதை பழக்கம் இது போன்ற பல இதுல நிறைய இருக்கிறதுனால இந்த குற்ற சம்பவங்கள் நடக்குது. ஆகையால் வருகின்ற காலங்களில் நாங்கள் கண்டிப்பா இதுக்குண்டான இதை நாங்கள் முறியடிப்போம். போதை கலாச்சாரமா இருக்கட்டும், அதன் பின்னணியில் இந்த நடக்கிறது குற்ற சம்பவங்களை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவோம். ஆனால் உடனடியாக செய்ய முடியாத ஒரு காரணத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அது அவர் தெளிவா சொல்லியிருக்கிறார். அதனால அதை நம்ம எப்படி நம்ம அதை தவறா நம்ம எடுத்துக்க முடியாது. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, முடியாதுன்னு சொல்லல. எந்த காரணத்துக்காண்டி நாங்கள் உடனடியா ஒரு நடவடிக்கை எடுக்க முடியல, இல்ல குற்ற சம்பவங்கள் இப்படி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, அதுக்குண்டான காரணங்கள் அவர் சொல்லியிருக்கிறார். திமுக கூட்டணியில் சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், ஐஎம்எல் எல்லாருமே வெளியே வந்திருக்காங்க. தாவேக்கால அமைச்சர், உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எங்களுடைய நிலைப்பாடு தற்போதைக்கு பொறுத்த வரைக்கும் கடந்த 10 வருடங்களாக நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாங்க தொடர்ந்துட்டு இருக்கோம். இப்ப நாங்க அதுல தான் இருக்கிறோம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா நீங்க பத்திரிகையாளர் பொறுத்த வரைக்கும் சில நாட்களுக்கு முன்பு நீங்க கேட்டீங்க, நீங்க தாவேக்காக்கு நீங்க ஆதரவு கொடுப்பீங்களான்னு நீங்க கேட்டீங்க. அந்த கேள்விக்கு நான் என்ன சொன்னேன், ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எங்களுக்கு கிடையாது. ஏன்னா எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக சின்னத்தில் நாங்க போட்டிட்டு இருக்கோம்னு சொன்னேன். நான் எதிர்காலத்தில் நீங்க ஆதரவு நீங்க கொடுப்பீங்களாங்கிற கேள்வி கேட்கும் பொழுது அதை முடிவெடுப்பவன் நான் அல்ல. ஒரு கட்சிங்கிற போது அங்க பொதுக்குழு ஒண்ணு அது கூடுவாங்க. பொதுக்குழு பொறுத்த வரைக்கும் கூட்டணியில நாங்க மாற போறோமாங்கிறதுக்கான அந்த பொதுக்குழு கிடையாது. மற்ற விஷயங்கள் தேர்தல் முடிஞ்சிருக்கு. நீங்க அடுத்து மேகதாது அணையில அவங்க மேகதாது அணை அவங்க கர்நாடகா கட்டுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது போன்ற பல்வேறு விஷயங்கள், அது எல்லாமே தேர்தல் நாங்க தேர்தலை பத்தியான விவாதங்கள், இது போன்ற விஷயங்கள் விவாதிக்கும் பொழுது கூட்டணி சம்பந்தமான விவாதங்களும் கண்டிப்பா கருத்துக்களை இயக்கத்தில் இருக்கிற நிர்வாகிகள் சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் கட்சி தலைமை முடிவெடுக்கும் நான் சொல்லியிருந்தேன். நான் இதுதான் அன்னைக்கு நம்ம சொன்னது. இதுல நம்ம உடனே நாங்க கூட்டணி மாற போறோம் செய்யறது சொல்லல. பொதுக்குழுல நிர்வாகிகள் என்ன சொல்ல போறாங்க, அதன் அடிப்படையில் கட்சி முடிவெடுக்க நான் சொல்லியிருந்தேன். சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்ததோ அப்படிதான் இருக்கு. எப்படி இருந்ததோ அப்படிதான் இருக்கு. நீங்க என்னன்னா, நான் இந்த கேள்விக்கு பதில பலமுறை சொல்லியிருக்கிறேன். 100% நீங்க டெய்லி பேப்பர் படிச்சீங்களா, இல்ல செய்திகளையும் சரி ஊடகங்கள் குற்ற சம்பவங்களே இல்லாத ஒரு இது கண்டிப்பா உருவாக்க முடியாது. வளர்ந்த நாடுகள், ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளிலே குற்றச்சம்பவங்கள் நடக்குது. நம்ம இந்தியா போன்ற வளர்கின்ற நாடுகளிலே குற்றச்சம்பவங்கள் நடக்குது. ஆனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு சென்ற அரசு, இதுக்கு முந்தைய திமுக அரசா இருக்கட்டும், இந்த இன்றைய அரசா இருக்கட்டும், வட மாநிலங்களுக்கு நீங்க கம்பேர் பண்ணும்போது அது குற்றச்சம்பவங்கள் பெண்களை எதிரான குற்றச்சம்பவங்களா இருக்கட்டும், மற்ற குற்றச்சம்பவங்களா இருக்கட்டும், வட மாநிலங்களை விட தமிழ்நாடு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்ல முடியும். இதுல நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ இருக்கு. வருஷம் அவங்க வெளியிடுறாங்க, ஒன்றிய வெளியிடுறாங்க. அந்த தரவு அடிப்படையில் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். அதே வேளையில சென்ற ஆட்சியும் சரி, இந்த ஆட்சியிலும் சரி, குற்ற சம்பவங்கள் நடக்கும் பொழுது அது சம்பந்தப்பட்ட நபர்கள், குற்றவாளிகள் கைது செய்யப்படுறாங்க, எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது. அதுல இந்த தொய்வு இல்லைன்னு தான் என்னுடைய கருத்து.